أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. அண்ணல் நபிகளாரின் மரணம் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜர் தொழுகையை நடத்தி கொண்டிருந்தார்கள். அண்ணலார் தமது அறையின் திரையை நீக்கி சஹாபாக்கள் தம் இறைவன் முன் அணியணியாக நிற்பதைக் கண்டு புன்னகைத்தார்கள். மகிழ்ச்சியால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். அன்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்ணலாரிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் வகை கொண்டு வரும் இறுதி நாள் இதுவே, இதன் பிறகு வகி வராது, தங்களின் இறுதி நாளும் இதுவே என இறுதி சலாமை ஏற்றிடுங்கள் என்று கூறினார்கள். அதன் பிறகு அண்ணலார் என் முன் வாழ்வையும் மரணத்தையும் காட்டப்பட்டன, நான் மரணத்தையே விரும்பினேன் என்றார்கள். பிறகு யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபித்தார்கள். ஏனெனில் அவர்கள் தமது நபிமார்களின் அடக்கஸ்தலங்களை வழிபாட்டு தலமாக ஆக்கி கொண்டார்கள். அதுபோன்று நீங்களும் எனது கவிரை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று தொழுகையை நிலைநாட்டுங்கள், தமது கட்டுப்பாட்டில் இருப்பவர் பணியாளர்களிடம் நீதியாக நடந்து கொள்ளுங்கள் என்றும் அறிவுரை பகிர்ந்தார்கள். பிறகு நேரம் செல்ல செல்ல பலவீனமடைந்தார்கள். அடிக்கடி விண்ணை நோக்கி, யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, என் மீது அருள் புரிவாயாக, உன்னதமான உன் நண்பனை சந்திக்கின்ற வாய்ப்பை எமக்கு நல்குவாயாக என கூறிக்கொண்டிருந்தார்கள். இவ்வாறாக ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை அல்லாஹும்ம ரஃபீகல் அலா என மொழிந்தவாறு தம் இறைவனடி சேர்ந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இரண்டாவதாக அண்ணலாரின் அற்புதம், நெய்யில் பரக்கத். ஹம்சா இப்னு அப்ரு அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்ததாவது, தபுக் போருக்கு சென்றபோது ஒரு இடத்தில் சிறிது நெய் எடுத்து அண்ணலாருக்காக உணவு தயாரித்தேன். பிறகு சிறிதளவு மீதமிருந்த நெய்ப்பானையை வெயிலில் வைத்துவிட்டு நானும் தூங்கிவிட்டேன். பானையிலிருந்து நெய் வடிகின்ற அரவம் கேட்டு திடுக்கிற்று எழுந்தேன். பானையின் வாயை மூடினேன். இதை பார்த்த அண்ணலார், நீர் அதை மூடாமல் இருந்தால் இந்த பகுதி முழுவதுமே நெய்யால் நிரம்பி இருக்கும் என்றார்கள். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி 2 விடுதலைகள். எவர் 40 நாட்கள் தூய மனதுடன் அல்லாஹுக்காக முதல் தக்பீருடன் தொழுகிறாரோ அவருக்கு நரக விடுதலைக்காகவும் நயவஞ்சகத்தனத்திலிருந்து விடுபடுவதற்காகவும் 2 விடுதலை பத்திரங்கள் கிடைக்கின்றன என்று நபி அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி, ஃபர்ல தொழுகைக்கு பின் துவா. நபி அவர்கள் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின் இதை ஓதினார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைரு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத வ லா முஅதிய லிமா மனஅத வ லா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத்து. ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு, அனாதைகளை வளர்ப்பது. எந்த வீட்டில் அனாதைகள் நல்ல முறையில் அன்புடன் பராமரிக்கப்படுகிறார்களோ அதுவே முஸ்லிம்களின் சிறந்த வீடாகும். மேலும் எங்கு அனாதைகள் மிக மோசமாக நடத்தப்படுவார்களோ அதுவே முஸ்லிம்களின் படுமோசமான வீடாகும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி, வட்டி தொழில் செய்பவரிடம் போர். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வட்டி வாங்குவதிலிருந்து மீளாவிட்டால் அல்லாஹ்விடமும் அவன் தூதரிடமும் போரிடுவதாக பிரகடனம் செய்துவிடுங்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி, அல்லாஹ் தான் உணவளிக்கின்றான். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உமது இறைவனின் அருளை இவர்களா பங்கிடுகிறார்கள்? இவ்வுலக வாழ்க்கையில் இவர்களின் வாழ்க்கை தேவையை இவர்களிடையே நாம் பங்கிட்டு இருக்கிறோம். இவர்களில் சிலரை ஊழியத்திற்கு வைத்துக் கொள்வதற்காக இவர்களில் சிலரை விட தரங்களில் நாம் உயர்த்தி இருக்கின்றோம். உமது இறைவனின் அருள் அவர்கள் சேகரித்து வைத்துக் கொண்டிருப்பதை விட மேலானதாகும். எட்டாவதாக மறுமையை பற்றி, பூமியின் சாட்சியம். அந்நாளில் பூமி தன் செய்திகளை அறிவிக்கும் என்ற வசனத்தை ஓதிய அண்ணலார், பூமி என்ன செய்தியை அறிவிக்கும் என சஹாபாக்களை நோக்கி வினவினார்கள். அதற்கு அவர்கள், அல்லாஹுவும் அவன் தூதருமே நன்கறிந்தவர்கள் என்றார்கள். பிறகு அண்ணலார், இந்த பூமியின் மேற்பரப்பில் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் செய்த யாவற்றையும் கூறிவிடும்.
அதாவது இன்னார் இன்ன செயலை இந்த நாளில் செய்தார் என விலாவரியாக கூறும் என்றார்கள். 9வதாக நபி வழி மருத்துவம். கத்னாவின் பயன்கள். இயற்கையான அறிவுபூர்வமான 5 காரியங்களில் விருத்த சேதனம். கத்னா செய்வதும் ஒன்று என நபி அவர்கள் கூறினார்கள். விளக்கம்: கத்னா செய்வதால் லிங்க புற்றுநோய் போன்ற கொடிய வியாதியை தவிர்க்கலாம். 10வதாக அன்னலாரின் அறிவுரை. நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்விற்கு அஞ்சுங்கள், தீமையை அழித்திட நன்மையை செய்யுங்கள், மக்களுடன் நற்குணத்தோடு பழகுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.